Hi students, இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 6 exercise 6.2 ல இருந்து question number 6ல இருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் அதோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Find the intervals in which the following functions are strictly increasing or decreasing. இன்டர்வல்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எங்க இன்க்ரீஸ் ஆகும் எங்க டிக்ரீஸ் ஆகும்ன்ற இன்டர்வலை கண்டுபிடிங்க. இதான் உங்களோட கொஸ்டின். கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை முதல்ல f of x அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ f of x is equal to x squared plus 2x minus 5 அப்படின்னு இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அது எங்கே இன்க்ரீசிங் டிக்ரீசிங்னு சொல்ல முடியும். அதனால முதல்ல இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். f of x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது f dash of x எழுத முடியும். x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x x பவர் n பேட்டர்ன். 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 into 1 வந்துடும். இது ப்ளஸ் 5 சரி மைனஸ் 5 அது ஒரு கான்ஸ்டன்ட்னால இது 0 ஆகிடும். ஸோ f dash of x வந்து 2x plus 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. எப்போவுமே வந்து f dash of x கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் f dash of x ஈக்குவல் டு 0 கொடுங்க. ஏன்னா அப்போ தான் எக்ஸோட அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 2x plus 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டு பேருக்கிட்டமே 2 காமனாக இருக்குது. 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா x plus 1 ஈக்குவல் டு 0. மல்டிபிள் இருக்க 2 அங்கே போச்சுன்னா டிவைட் ஆகி 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 அந்த பக்கம் போனால் -1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு -1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ யூஸ்வலாக ஒரு நம்பர் லைன் இருந்ததுன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு எண்டு வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, இங்கே வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டி நம்ம எழுதுவோம். சென்டரில் 0 இருக்கும். நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் இங்கே யார் இருக்கா -1. ஸோ -1 அப்படின்ற பாயிண்ட் தான் பிரேக்கப் பாயிண்ட். அப்போ ரெண்டு இன்டர்வல் இருக்கு. ஒன்று வந்து -∞ to -1, இன்னொன்று வந்து -1 to பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. இங்கே எங்கே வந்து பாசிட்டிவ் எங்கே நெகட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி டேபிள் எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இன்டர்வல் வந்து நமக்கு -∞ to -1 அப்புறம் -1 to +∞ ரெண்டு இன்டர்வல் கிடச்சிது. இல்லை f dash of xோட சைனை பார்க்கணும். நம்மளோட f dash of x எது எடுத்துக்கணும்னா அந்த f dash of x ஈக்குவல் டு 0 பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட f dash of x. இதை தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும்? இந்த இன்டர்வலுக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு நம்பர், -2 விட சின்ன நம்பர் ஏதாவது ஒரு நம்பர். ஸோ -2 நம்ம எடுத்துக்கலாமா? நீங்கள் -3 -4 எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அதாவது நம்மளோட f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். f dash of x என்னது 2x plus 2 தானே. இதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த -2 போட்டு பாருங்க. 2 into -2 plus 2 அப்போ -4 plus 2ன்னு வந்ததுன்னா -2. அப்போ வேல்யூ என்னது நெகட்டிவ். இப்போ நம்ம எழுதிக்கலாம் f dash of x வந்து ஒரு லெஸ் தென் 0 அப்படின்னு எழுதிடலாம். லெஸ் தென் 0 இருக்கிறதுனால இது டெஃபினட்டாக டிக்ரீசிங். ஸோ இந்த இன்டர்வலில் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் -1 to பாசிட்டிவ் இன்ஃபினிட்டினா -1 விட பெரிய நம்பர் 0 +1 +2 ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 0 இல்லைனா +1 கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இதே ஃபங்க்ஷனில் இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ f dash of x என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 into 1 plus 2ன்னு வருது. 2 1s are 2 plus 2. ஸோ ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வந்துருக்கு +4. இந்த வேல்யூஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக இது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது பாசிட்டிவாக வந்திருக்கு இல்லையா, அதனால f dash of x வந்து கிரேட்டர் தென் 0ன்னு வருது. அதனால இங்கே என்னென்னு எழுதிடலாம், இன்க்ரீசிங் அப்படின்னு எழுதிடலாம். கண்டிப்பாக இந்த பாக்ஸ் போட்டு தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக. இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஸோ இது வந்து எங்கே இன்க்ரீசிங் எங்கே டிக்ரீசிங்னு இன்டர்வல் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. f of x is equal to எழுதிக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் இதை முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி அவங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் டேர்னிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். f dash of x டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். 10ன்றது ஒரு கான்ஸ்டன்ட்னால அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. -6 அப்படியே தான் இருக்கும். கோஎஃபிஷியன்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. -2 அப்படியே தான் இருக்கும். x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ 0 விட்டுலாம் என்ன சப்ட்ராக்ஷனில் இருக்குது. 6 1s are 6 மைனஸ் இருந்ததுனால -6. -2 into 2 மல்டிபிள் பண்ணும்போது -4x அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட f dash of x. f dash of x கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா அது ஈக்குவல் டு 0 பண்ணணும். நவ் f dash of x வந்து ஈக்குவல் டு 0 பண்ணிக்கலாம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை ஈக்குவல் டு 0. இப்போ -6 -4x ஈக்குவல் டு 0 பண்ணுறோம். ரெண்டு பேருக்கு என்ன காமனாக இருக்குன்னா ரெண்டு பேருக்கிட்டே மைனஸ் இருக்குது. ரெண்டு பேருமே 2 டேபிளில் வருவாங்களே, அதை வெளில எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே 3 இங்கே ப்ளஸ் 2xன்னு மாறிடும். ஏன்னா மைனஸை வெளில எடுத்தாச்சு, இதுலேருந்து ஒரு 2வையும் வெளியே எடுத்தாச்சு. ஈக்குவல் டு 0. மல்டிபிள் இருக்க -2 அங்கே போனால் டிவைட் ஆகி 0 ஆகிடும். இப்போ 3 + 2x ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். மல்டிபிள் இருக்க -2 அங்கே போய் டிவிஷனுக்கு போய் 0 ஆகிடுச்சு. ஸோ 2x is equal to இங்கே இருக்கிற +3 அங்கே வந்ததுன்னா -3. x is equal to மல்டிபிள் இருக்க 2 அங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ x is equal to என்னன்னு கிடச்சிருக்கு, -3/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் நம்மளோட நம்பர் லைனில் இந்த பக்கம் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, இந்த பக்கம் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி இருக்குது. நடுவில் -3/2 அப்படின்ற நம்பர். இது வந்து 0 -3/2.
ஸோ -3/2ன்ற நம்பர் தான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்படின்னா இன்டர்வல் யாருன்னு பார்த்தோம்னா -∞ to -3/2, -3/2 to இன்ஃபினிட்டி. இதில் எங்கே பாசிட்டிவ் எங்கே நெகட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ -3/2 அப்படின்றது ஆக்சுவலாக இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா -1.5 டெசிமலில். ஏன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய f' வந்து இங்கே ஈக்குவல் டு 0 பண்ணீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கிற f' தான் நீங்கள் எடுத்துக்கணும். ரஃபில் பண்ணி பாருங்க. இப்போ f' வந்து -6 -4x அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் இன்டர்வல் யாரு, -∞ to -1.5, அதாவது -3/2. இவங்களுக்கு இந்த சைடு இருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கணும். -2 -3 -4 ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து f'(x)ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ -1.5 இந்த பக்கம் நம்ம -2ன்னு எடுத்துக்கலாம். -2வை இந்த எக்ஸோட பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ -6 4 × -2ன்னு வந்திருக்கும். இப்போ -6 + 8ன்னு வந்துருச்சு. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த வேல்யூ வந்து +2, இது ஒரு >0 பாசிட்டிவாக இருக்குது. அப்போ f' வந்து >0 இருக்கிறதுனால இந்த பிளேஸில் இது என்னது இன்க்ரீசிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இன்டர்வல் -1.5க்கு ரைட் சைடில் -1 0 1 2ன்னு நிறைய நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறது ஈஸின்றதுனால 0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா -4 -4 × 0 0 ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் என்னது -6. -6ன்றது ஒரு <0ன்னு கிடச்சிருக்கு இல்லையா. அப்போது -3/2லேருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிக்குள்ள ஒரு நம்பரை நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது f' வந்து <0ன்னு வருது. அப்போ இந்த இன்டர்வல் இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னு எழுதி சம கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்து சி கொஸ்டின் பார்க்கலாம். f(x) is equal to -2x³ -9x² -12x + 1. ஃபைண்ட் த இன்டர்வல் வேர் இட் இஸ் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அப்படின்ற கொஸ்டின் இது. ஸோ முதல்ல நம்ம இவங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக டிஃப்ரென்ஷியேட் போத் சைட் பண்ணிக்கணும். f' is equal to -2 அப்படியே தான் இருந்திருக்கும். x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x², x⁴n பண்ணால் n × x⁴n - 1 வரும்ல அந்த பேட்டர்னில். -9 அப்படியே இருக்கும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. -12 அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இங்கே +1 இருக்குது. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்போவுமே 0ன்னு வந்திருக்கும். சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 2s are 6, x² இருக்குது. இங்கே மல்டிபிள் பண்ணும்போது -18x, இங்கே -12 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட f'(x). எப்போவுமே f'(x) கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் f'(x) = 0 கொடுங்க. = 0 கொடுக்கும்போது -6x² -18x -12 = 0 அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. இதுலேருந்து எதை காமனாக எடுத்துக்கலாம்னா -6ஐ காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே 6 இருக்கு. அப்போ இங்கே x² இருக்கும், இங்கே +3 இருக்கும், x இருக்கும், மைனஸ் வெளியே எடுத்தாச்சு இல்லையா. அப்போ இங்கே வந்து +2 இருந்திருக்கும். ஏன்னா 6ஐ நம்ம வெளில எடுத்துட்டோம். = 0. மல்டிபிள் இருக்க -6 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவைட் ஆகி 0 ஆகிடும். நம்ம இந்த f'(x) எழுதியிருக்கோம் இல்லையா, இங்கே கூட நீங்கள் இப்படி -6ஐ வெளில எடுத்துட்டு இதுக்குள்ளேயே வந்து x² + 3x + 2 அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். அடுத்து இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் இதை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு -6 மல்டிபிள் பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். 1 2s வரும். அப்போ x + 1 × x + 2 இப்படி கூட நீங்கள் ஷார்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம் இங்கேயே. ஸோ இது -6 டைம்ஸ் x + 1 and x + 2ன்னு வந்துடுச்சு = 0. மல்டிபிள் இருக்க -6 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகி 0 ஆகிடும். அப்போ நம்ம சொல்லிடலாம் x + 1 and x + 2 is equal to 0. ஸோ மல்டிபிள் இருக்க ரெண்டு டைம் இந்த மாதிரி 0 0 அப்படின்னு கிடச்சிதுன்னா நம்மளோட பேசிக்காக நம்ம ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா இந்த டேர்ம் = 0, இந்த டேர்ம் = 0 பண்ணுவோம்ல. அந்த மாதிரி x + 1 = 0ன்னு ஒரு டேர்ம், x + 2 = 0ன்னு ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து +1 அங்கே போனால் -1 ஆகிடும், +2 அந்த பக்கம் போனால் -2 ஆகிடும். ஸோ இது x is equal to -1ன்னு ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் x is equal to -2ன்னு ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் கிடைக்குது. இப்போ நார்மலாக ஒரு நம்பர் லைனில் ரைட் சைடில் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியும் லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் இன்ஃபினிட்டியும் இருக்கும், நடுவில் 0ன்ற பாயிண்ட் இருக்கும். நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து -1 -2 இருக்குது. நம்பர் லைனில் பிளாட் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டு இங்கே -1 வரும், அதுக்கப்புறம் தான் இங்கே -2 வரும். ஆர்டர் மாறாமல் கரெக்டாக நம்பர் லைனில் பிளாட் பண்ணுற மாதிரி பிளாட் பண்ணிட்டோம்னா நம்மளோட இன்டர்வல் வந்து -∞ to -2, -2 to -1, -1 to பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. மூணு இன்டர்வல்ஸ் இருக்காங்க. இதில் இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இன்டர்வலில் வந்து நம்மக்கிட்ட -∞ to -2 ஒரு இன்டர்வல் இருக்குது, -2 to -1 இருக்குது, -1 to 3 இன்டர்வல் இருக்குது. இதில் f'(x)ஓட சைனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேண்டாம், ஜஸ்ட் அவங்களோட சைன் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இதில் இதுதான் இந்த 0 பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற f'(x) தான் எடுத்துக்கணும். இது நீங்கள் ரஃப் காலமில் பண்ணால் கூட போதும். இங்கே பாருங்களேன், f'(x) is equal to -6 டைம்ஸ் x + 1 x + 2 அப்படின்னு இருக்கா.
இப்ப இதுல -∞ to -2 இங்க இருந்து ஒரு நம்பர் எடுக்கணும். இங்க இருந்து நான் ஒரு -3 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நான் -3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். f'(-3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இங்க ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்கு என்கிட்ட. இதுல -3ன்னு போட்டோம்னா -3யும் +1ம் -2 இது ஒரு நெகட்டிவ் நம்பர். இங்க -3ன்னு போட்டேன்னா இதுவும் ஒரு நெகட்டிவ் நம்பர். அப்ப 3 நெகட்டிவ் நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் டெஃபினட்டா இப்படி தான் வரும். நெகட்டிவ்ல தான் வரும். அப்ப நம்ம சொல்லிடலாம் f' கண்டிப்பா இதுல <0 தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ -2க்கும் -1க்கும் நடுவுல ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கணும். ஸோ அந்த -1.5ன்னு எடுத்துக்கலாம். ஸோ f'(-1.5) சப்ஸ்டிடியூஷன் பண்றோம் இங்க. -6 ஒரு நெகட்டிவ் நம்பர், அது ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல -1.5 நீங்க போடும்போது -1.5யும் +1ம் நெகட்டிவ் நம்பர் தான். ஏன்னா -1.5 தான் பெருசு. ஆனா இங்க -1.5ன்னு போடும்போது 2 தான் பெரிய நம்பர். அப்ப இந்த வேல்யூ பாசிட்டிவ்ல இருந்திருக்கும். மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும். பிளஸ் இன்டு பிளஸ் என்னதான் பிளஸ் தான். அப்ப இந்த வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ. அப்ப f' வந்து கிரேட்டர் than 0 அப்படின்னு எழுதிக்கோங்க. -1க்கு ரைட் சைடுல 0 +1 எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ f' நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். இதுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இன்டர்வல்ல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுங்க, அவ்வளவுதான். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்றோம். -6 ஒரு நெகட்டிவ். இதுல 0 சப்ஸ்டியூட் பண்ணா +1 தான் வரும். இது பாசிட்டிவ். இதுல 0 சப்ஸ்டியூட் பண்ணா இதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கு. இது ரெண்டும் பிளஸ் கூட ஒரு மைனஸ் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ்ல தான் ஆன்சர் வரும். அப்ப f' வந்து டெஃபினட்டா <0 தான். ஸோ <0 வர்ற இடத்துலலாம் வந்து என்னன்னு சொல்லணும், நம்ம டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லணும். கிரேட்டர் than 0 வர்ற இடத்துலலாம் நம்ம என்னன்னு சொல்லணும், இன்க்ரீசிங்னு சொல்லணும். ஸோ இந்த 2 கேப்லயும் இது வந்து டிக்ரீசிங், நடுவில் மட்டும் அது என்ன ஆயிருக்கு, இன்க்ரீசிங்னு வந்திருக்கு. ஸோ இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா இதான் உங்களோட நேச்சர். நீங்க இப்படியும் எழுதலாம். -2 to -1க்குள்ள மட்டும் இன்க்ரீசிங் வருது. டிக்ரீசிங் வந்து -2 விட சின்ன நம்பர்ஸ்க்கும் -1 விட பெரிய நம்பர்ஸ்க்கும் வருது இல்லையா? இப்படி கூட எழுதி சம கம்ப்ளீட் பண்ணலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.